ஹலோ வணக்கம் மக்களே. வெல்கம் டு லால் ப்ரோஸ். இன்னைக்கு நம்ம இந்த விட என்ன பார்க்க போறோம்னா சென்னை வர்சஸ் எம்ஐ ரிவ்யூ பார்க்க போறோம். ஒரு பெரிய ஹியூமிலியேஷனோட எம்ஐ கொஞ்சம் சைலண்டா இருந்துட்டாங்க. சிஎஸ்கே ஒரு கம்பேக், எஸ்ஆர்எஸ் தோத்துல இருந்து கம்பேக் கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்தோம். மொரட்டு கம்பேக்கா இருந்தது. வின் பை 1 or 2 runs. ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே சிஎஸ்கேக்கு இதுதான் ஹை மார்ஜின் விக்டரி. இது உங்கள் எம்எஸ்ஆர், என்னோட கோஆர்டினேட் பண்றது விஜய். சொல்றா, இந்த மேட்ச் உனக்கு எப்படி இருந்தது? ஓட்டு போட்டியா? இன்னைக்கு இன்னைக்கு 2 விசில் ஜெயிச்சு நினைக்கிறேன். கண்டிப்பா ஜெயிச்சிரும். ஏன்னா 85% வந்திருக்கு ஓட்டு. கன்ஃபார்ம் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன். மாற்றம் இருந்தா நீ யார் போட்டு நல்லதுதான். போட்ட? மாற்றம் ஒன்றே, நான் யாரு, டிவி கேக்குதான். மாற்றம் ஒன்றே மாறாது. 85%. ஓகே, இப்போ நம்ம மேட்ச் போயிடலாம். சொல்லு, உன்னோட இனிஷியல் ஸ்டார்ட்ஸ் என்ன மேட்சை பத்தி? ஒண்ணுமே இல்ல. சஞ்சு இறங்கினாப்புல வந்தே அடிதான். சஞ்சு ருத்து அடிப்பான், நல்லா அடிச்சான். குயிக் ஃபயர் ஆடினா அன்பார்ச்சுனேட் அவுட் ஆயிட்டான் ருத்ராஜ். அது வந்து மன கஷ்டமா இருக்கு. அடுத்து எவனும் நிக்கவே இல்லை பெருசா, எவனுமே நிக்க மாட்டான். எல்லாமே வந்து அடி அவுட்டான். ஆனா சஞ்சு இல்ல மட்டும் தான் நின்று அடிச்சிருந்தான். இல்ல, எல்லாரையும் விட்டுரு. சிவம் தூபே என்ன அவன் நினைக்கிறேன்? மேட்ச் தான் போயிட்டு இருக்கு. ஆனா தெரியும் எல்லாம் போட்டு அடிக்காத. இல்ல, தூபே இந்த வருஷம் தான் ஃபார்ம் அவுட் ஆயிரு. போன வருஷம் அவன் தான் ஹையஸ்ட் ரன் சிஎஸ்கே டீம் 2025. சோ அதனால துபே திட்ட மாட்டேன். நல்ல பிளேயர் தான். இப்போதைக்கு பேட் டச் இல்ல, அவ்வளவுதான். ஆமா, ஆனா எப்படியோ வெளியே வரணும். ஏன்னா நல்ல பிளேயர் தான், ஸ்பின் ஹிட்டரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, சரி இந்த இந்த நம்பர் 4 அப்படியே பெர்மனண்டா வச்சுக்கணும்னு தோணுது அவரை. ஏன்னா சும்மா நான் மாத்திட்டே இருக்கிறதே அவருக்கு ஒரு, எப்படி சொல்றது, ஒரு ஸ்டாண்டே இல்லாத மாதிரி இருக்குது. நம்பர் 4 நம்பர் 5. ருத்ராஜ மட்டும் ஃபார்ம் கொண்டான்னா சிஎஸ்கே இன்னும் பவர் ஆயிரும். ஆமா, ருத்ராஜ் ஃபார்ம் கொண்டாலே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனா இப்போதைக்கு ஃபார்முக்கு வர மாதிரி தெரியல. ஏன் ஊர்வில் பட்டேல் ஆளுன்னு நினைக்கிறேன்? எனக்கு ஊர்வில் பட்டேல் ரொம்ப மிஸ் பண்ணேன். கார்த்திக் சர்மா வந்து, ஏன்னா கார்த்திக் சர்மா ரன்ன பால் ஆடிட்டு இருந்தாரு. அதாவது 3 overs கிட்ட 18 balls 18 runs அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரி ஆடுறப்போ நான் 230 வரும்னு நினைச்சேன். ஏன்னா 6 overs 72 runs. நான் எங்கேயோ வரும்னு நினைச்சேன். ஏன் உருள் பட்டேல் ஆடல? உருள் ஒன்றும் நடக்கலாம். ஒன்றும் நல்ல பிளேயர் உருள் பட்டேல் இருக்க மாட்டான். தெரியல. 3 matchesல லாஸ்ட் சீசன் 2 மேட்ச் நல்ல இம்பாக்ட். 13 balls 19 balls 10 balls 30 ரன், அப்புறம் 19 balls 32 ரன் சம்திங் அடிச்சான். நல்ல ஸ்டார்ட் தான். இந்த மாதிரி இருந்தாலே போதும். எனக்கு என்ன தோணுதுன்னா, உருள் பட்டேல் பேக் பண்ணி கடைசியில யூஸ் பண்ணான்னு தோணுது. கடைசி ஃபைனல் செமிஃபைனல் யூஸ் பண்ணான்னு தோணுது. அதெல்லாம் ப்ரெஷர் டைம் ஆயிடும்டா, அந்த மாதிரி கொண்டு வர மாட்டாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு 2 நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இந்த ஹாப்பி நியூஸா இருக்கும். டெஃபினெட்லி 100% ஜிடியோட விளையாடுவாரு தோனி. இது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த சீசன். ஆமா, இந்த சீசனோட கலீல் அகமத்துக்கு ரீப்ளேஸ்மெண்டாக ஆகாஷ் மத்துவால், ஒரு நல்ல யாக்கர்ல நல்லா நெயில் பண்ணுவாரு. ஆமா, நல்ல ஒரு பவுலர் தான். ஒரு நல்ல ஒரு டெத் பவுலர் ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஆகாஷ் மத்துவால் ஆட வைக்கலாமா எப்படி? ஏன்னா நெட்ஸ் நல்லா போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சிங்க தூக்கிட்டு ஆகாஷ் டேட்டா உள்ள எடுத்துடலாம் ஸ்குவாட்ல. ஆனா குர்ஜன்தீப் பாவம் தான். ஏன்னா 140 நல்லா போடுறாரு. என்ன நினைக்கிற? தெரியல. ஆனா இப்படி வின்னிங் டீமோட போலான்னு பாக்குறியா? இல்ல, அடுத்த வருஷம் வின்னிங் டீமோட போய் ஆகணும். வெளியில மாத்த ஸ்குவாட மாத்தனா. கார்த்திக் சர்மா வந்து கொஞ்சம் உட்கார வைங்க. 2 சீசன் உட்கார வச்சுட்டு அப்புறம் ஆட வைக்கலாம். உடனே எடுத்துட்டு வந்தா. ஆமா, உடனே எடுத்துட்டு வந்து ஏன் இப்படி பண்ணணும்? ஆனா நல்லா அடிச்சான் இவனை, மிச்சல் சாண்டர். 2 6 சொல்லலாம். ஆமா, மிச்சல் சாண்டர் கவர்ஸ்ல ஒண்ணு பயங்கரமா அடிச்சான் இறங்கி வந்து. கார்த்திக் சர்மா உட்கார வச்சுட்டு உரியில இருந்தாலும் போதும், ஸ்குவாட் இன்னும் பயங்கரமாயிரும். ஆமா, உரியல் பட்டேல் ஆட வைக்கலாம். சர்ஃப்ராஸ் கான் கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி இருக்காப்ல 2 மேட்சா. ஓகே, ஒன்னும் அவரு எதுவும் சொல்லக்கூடாது. அடிக்க ஆரம்பிச்சிருவாரு ஃபார்ம் கொண்டாருனா. ஆனா இந்த லைனப்பும் ஓகே தான். ஏன்னா நம்பர் 3 சர்ஃப்ராஸ், அவரு கொஞ்சம் ஹிட்டர் தான். நம்பர் 4 தூபே கரெக்டான பிளேஸ். நம்பர் 5 பிரிவிஸ். நம்பர் 6 நம்பர் 7 தோனி வந்தா கன்ஃபார்ம் செட் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, தோனி ஃபிட்டா இருக்காருன்னு நினைக்கிறேன். கமெண்ட் நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. மும்பை பவுலிங் பத்தி. மும்பை பவுலிங் வரும் லைன் பை லைனா வரும். நான் என்ன சேட்டன் இஸ் ஃபயர்னு தான் சொல்லுவேன். ஆனா எனக்கு தொடர்ந்து ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் அடிச்சாதான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் பாக்குறதுக்கு சந்து சேட்டனை.
அது வரைக்கும் கொஞ்சம் நான் வந்து அது வரைக்கும் நான் பேக் பண்ண மாட்டேன் அவரை. சஞ்சு அடிச்சு ஒரு முக்கியமான ஆனா அடிச்சா 100 அவுட், அடிச்சா 100 தான், அடிச்சா 100 தான் அப்படின்னு. ஓகே, எம்ஐக்கு இனிமே இது கம்பேக்கா இல்ல பிளாஷ்பேக்கா? எம்ஐ பவுலிங்குள்ள வருவோம். பும்ரா, ஹர்திக், போன மேட்ச் நல்லா போட்ட அஸ்வினி குமார், மிச்சல் சாண்டனர், 4 பவுலர் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா, ஆமா ஹர்திக் பாண்டியா வேர்ல்டு கப் பவுலர் 5 பேர் இருக்காங்க. 200 ரன் அடிக்க விடுறாங்க. ஐயோ, நான் எனக்கு என்ன கடுப்புனா, ஹர்திக் பாண்டியா எடுத்துட்டு வந்து போட்டான் பாரு பவர் பிளேல, ஆட்டி பவர் பிளேல அடியா அவனுக்கு எதுக்கு போடணும்? அந்த கிருஷ்ண பகத்னு ஒரு பிளேயர் யங்ஸ்டர், அவன் போன மேட்ச் 4th ஓவரு 6th ஓவரும் அவர் போட்டார்ல. அந்த பையன் போட்டான். போட்டதுல 10 ரன் தான் கொடுத்தான் 2 ஓவருக்கு. இவன் எதுக்கு எடுத்துட்டு வரான் பவுலிங்? ஹர்திக் பாண்டியா டெத்ல போடுறான் அவங்க கொடுக்க போயிட்டு, அவன் சின்ன பையனுக்கு போயிட்டு ரன்னே போட்டுமே பரவாயில்ல போடு. நீ ஹர்திக் பாண்டியா டெத்ல போடணும். ஏன்னா இவன் பவர் பிளே போட்டு அடி வாங்கிட்டான். பவர் பிளேல பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே 2 பேர் தான் இருப்பாங்க. நீ டெத்ல போட வேண்டியதானே ஹர்திக் பாண்டியா? என்ன இத பத்தி என்ன நினைக்கிற? எனக்கு ரொம்பவே இருக்கு. கேப்டன்சி ஃபுல்லா 100% கேப்டன்சி மிஸ்டேக் தான் நான் சொல்லுவேன். பவுலிங் விட்டுரு, ஃபீல்டிங் செட்டப்பே பாத்தீங்கன்னாலுமே ரொம்ப ஆக்வர்டா தான் இருக்கு. நம்ம ருத்ராஜ் ஃபீல்ட் செட்டப் வைக்கணும், சஞ்சு கொண்டு வைக்கணும். சஞ்சுக்கு வந்து ஈஸியா இருக்கு. எங்க வந்து கேப் தெரியுது உனக்கு, கரெக்டா செட் பண்ணவே இல்லை ஃபீல்டிங் ஒழுங்கா. இவனுக்கு ரியான் ரிக்கல்டன் ஓபன் பண்ணாங்களோ ஒரு மேட்ச், கிண்டன் டிகாக் ரியான் ரிக்கல்டன். அந்த டீம்ல இன்னொரு ஃபாரின் பவுலர் யாரு உட்கார வச்சாங்க? மிச்சல் சன்னர் உட்கார வச்சிட்டாங்களா? ஆமா, மிச்சல் உட்கார வச்சாங்க. ஆமா, மிச்சல் சன்னர் உட்கார வச்சாங்க. அல்லா கசன் ஃபர், நீ என்ன நினைக்கிற? அல்லா கசன் ஃபர் பதிலா வில் ஜாக்ஸ் வரலாமா உள்ள? நல்லா போடுறான். ஓப்பனிங் ஆட வைக்கலாமே வில் ஜாக்ஸ் டாப் ஆர்டர்ல. இவனை தூக்கிடு, யார சாண்டனர் தூக்கிடு. சாண்டனர் விக்கெட் எடுக்க மாட்டான். அழகாக சூப்பர் விக்கெட் எடுக்க எக்கனாமி நல்லா இருக்கு. சாண்டனர் சாண்டர் தான் வேன் கடையில ஸ்பின்னருக்கு உதவாதுதான். ஆனா இருந்தாலும் பரவாயில்ல இந்த டைம் அக்செப்டபிள். இந்த ஒரு மேட்ச் வேணா சாண்டனர் அடி வாங்கலாம். ஆனா எப்பவுமே சாண்டனர் தான் எனக்கு தெரிஞ்சு. அல்லா வழி இல்ல. ஆமா, இப்போதைக்கு வில் ஜாக்ஸ் வரலாம். வில் ஜாக்ஸ் வந்தா டாப் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா டாப் ஆர்டர் தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே எப்படியும் ஒரு விக்கெட், ரோஹித் சர்மா தான், ரோஹித் சர்மா அப்படியே ஒரு விக்கெட் விட்டுறாப்ல. இவன் டேனிஷ் சொல்ல முடியாது, யங்ஸ்டர் தான். இதுக்கப்புறம் என்ன வந்த என்ன வரல என்ன எம்ஏ அவ்வளவுதான். பாக்கலாம், சண்டே வர ரிவெஞ்ச் சொல்லிட்டு ஒரு மீம், மேட்ச முடிச்சுட்டு வர ரிவெஞ்ச் சொல்லி மீம் போடுறாங்க. போன மேட்ச் வேற ஓஜி பேக் போட்டு பயந்துட்டு வேற ஏதோ ஓஜி பேக் போயிட்டாங்க. அடிச்சா எல்லாம் வெறுப்பேத்தினாங்க. நல்லா திலக்கரமா போட்டு பொழப்பான்னு நினைச்சா அவன் அவுட் ஆயிட்டு போறான். எனக்கு ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் 200 அடிச்சிருவாங்க. ஏன்னா வேன் கடை சேசிங் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இவனுக்கு என்னன்னு தெரியல, இப்படி ஆடிட்டானுங்க. சென்னையோட பேட்டிங்கும் கொஞ்சம் கன்சர்ன் இருக்கு. ஏன்னா சஞ்சு சாம்சன் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. 2 செஞ்சுரி அவுட் ஆனா முடிஞ்சு. ஆமா, ஸ்லிப்ல நின்று இருந்தாருன்னா ஒரு கேட்ச் வந்திருக்கும். ஸ்லிப்ல நிக்காதனால ஒரு பிரச்சனை. எட்ஜ்லயே ஒரு சில போஸ்ட்ல போச்சு ஸ்டார்ட் ஆஃப் த ஓவர்ஸ்ல. எப்படி ஆயிருக்கும்னா பொம்மை வின் பை 10 overs வந்திருக்கும். ஆமா, அப்படிதான். ஆயுஷ் மாத்திரை மிஸ் ஆனதுனால கன்ஃபார்ம் ஆயுஷ் மாத்திரோட இம்பாக்ட் தெரியுது இந்த மேட்ச்ல. உர்வில் பட்டேல் வேணும், இதுதான் அவன் வந்து அடிச்சிருப்பான். கண்டிப்பா ஆயுஷ் மாத்திரை இம்பாக்ட் வந்து 100% தெரியுது இந்த மேட்ச்ல. ஏன்னா அவன் வந்தானா எப்பவுமே 18 balls ஒரு 40 runs 50 கன்ஃபார்ம். ஒரு 2 மேட்ச் 50 அடிச்சுட்டான். ஏன்னா லாஸ்ட் டைம் போன ப்ரீவியஸ் மேட்ச்ல 50 அடிச்சான்னு நினைக்கிறேன் கண்டினியூஸா. அடிக்கல, நல்லாதான் ஆடினான். எஸ்ஆர்எச் மேட்சுக்கு முன்னாடிடா, எஸ்ஆர்எச் மேட்சுக்கு முன்னாடி 2 மேட்ச் அடிச்சார்ல டிசியோட 50. ஆமா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண 2 மேட்ச்லயும் அடிச்சாங்க. ஆனா இனிமே சேசிங் சிஎஸ்கே சேசிங் பக்கமே தலை வச்சு படக்கூடாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க, ஸ்கோர் போர்ட்ல 200 வைக்கிறாங்க, பவுலிங் போடுறாங்க, ஜெயிக்கிறாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் டைம் நல்லா அடிச்சாரு. இன்னைக்கு எல்லாருமே நான் வந்தாங்க, ஒரு 6 ஆளுக்கு ஒரு 6 அடிச்சாங்க. அப்படி இல்ல, இன்னைக்கு சிஎஸ்கே ஃபீல்டு வாங்கும்போது ஃபயரா இருந்தானுங்க. ஓஜி சிஎஸ்கே எல்லாம் ஃபயரா இருந்தானுங்க. மெயினா சொன்னா நீ யுத்ராஜ் கேப்டன்சி நல்லா பண்ணாரு. ஓகே, இப்ப என்ன நினைக்கிற? டாப் 4 ஏதாவது மாற்றம் உண்டா? ஏதாவது வச்சிருக்கியா? டாப் 4 யாரு வருவாங்கன்னு நினைக்கிற? ஏன்னா 7 மேட்ச் கன்ஃபார்ம், 7 மேட்ச் ஆயிடுச்சு. ஆமா, 7 மேட்ச் ஆயிடுச்சு. பஞ்சாப், ஆர்சிபி, ஆர்ஆர், எம்ஐ சிஎஸ்கே சொல்லியிருந்த. எம்ஐ ஏதாவது மாத்திரியா? ஆர்ஆர் வரலையா? எம்ஐ ஆர்ஆர். ஓகே ஓகே.
எனக்கும் அதேதான். நான் சொன்னதுதான். ஆர்ஆர், ஆர்சிபி, பிபிகேஎஸ், பஞ்சாப், அப்புறம் வந்து டிசியா இல்ல ஜிடியான்னு தெரியல. ஜிடி வாய்ப்பு இல்ல, ஜிசி வாய்ப்பு இல்ல, சிஎஸ்கே தான். ஆனா இவ்வளவு டக்குன்னு ஃபைவ்ல வந்துட்டாங்க. 2 மேட்ச்லயே ஒரு 5 போன மேட்ச் நல்லா லாஸ் பண்ணிட்டு 102 ரன்ஸ் வின் பண்ணது. அப்பா கிரேட்ரா இதெல்லாம். எனக்கு என்ன அடுத்ததுமே எனக்கு இது சென்னை பிச்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், வின் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பிளே ஆஃப் வருவாங்களா சென்னை? எத்தனை மேட்ச் இல்ல ஜெயிச்சா எனக்கு பிளே என்னன்னா, ஆஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்எச் கூட ஈஸி வின் பண்ணியிருந்தா இந்நேரம் ஆமா, டாப் 4 இருந்திருக்கலாம். பிளே ஆஃப். டாப் 4 ஆமா, இருந்திருக்காரு. டாப் 4. ஆமா, டாப் 4 3 மேட்ச் வின் பண்ணிட்டீங்களோ? ஈஸி அது வின் வின் பண்ணியிருந்தா எஸ்ஆர்எச் கூட ஆமா 4th பிளேஸ் டாப் 4 கன்ஃபார்ம், இருந்திருக்கலாம். 4th பிளேஸ்ல வந்து. ஆமா, ஓகே. அப்படியே நம்ம சிஎஸ்கே பவுலிங் வருவோம். ஸ்பின் விசார்ட்ஸ், எம்ஐ அகில் பேட்டிங் ஹுசேன், வரும். நூர் அகமத். எனக்கு எம்ஐ பேட்டிங் பத்தி பேச விரும்பல. ரோஹித் சர்மா வந்தாதான் இந்த டீமை காப்பாற்ற முடியும் நான் நினைக்கிறேன். எவன்தான் ஸ்பின் முடியாது. விசார்ட்ஸ், அகில் ஹுசேன், நூர் அகமத். செம்ம 8 overs வாஸ் சச்ச ஆசம் ஓவர்ஸ். நல்லா போட்டாங்கடா. ஓஜி 8 overs ஜடேஜா 2 பேரும் 8 overs ஒரு 50 ரன்ஸ் கூட அடிச்சு கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 24 runs பால்ஸ்ல இல்லையா? ஆமா, அவன் ஒரு 24, இவன் ஒரு 24 நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் போச்சு. 40 ரன்ஸ் அந்த மாதிரிதான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஆனா விக்கெட்ஸ் 6 விக்கெட். எங்க இருந்து நான் வந்தான் அகில் ஹுசேன் சொல்லி எடுத்தாண்டா. லெஃப்ட் ஹேண்டர் போடலாம் அப்படின்னு செம்மையா போட்டான். ஆமா, அது 2 குரூசியல் விக்கெட்ஸ். ஹர்திக் பாண்டியா ஒண்ணு, ரூதர்ஃபோர்ட் ஒண்ணு. ஹர்திக் பாண்டியா ஆமா, ருத்ராஜ் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லடா. பிரஷர் ஆனாலே கண்ண ஒஸ்டாயிடுறாங்கடா 2 பேருமே. இல்ல ருத்ராஜ் கேப்டன் நல்லா பண்ணான் அன்னைக்கு. பேட்டிங் அடிச்சான். கேப்டன்சி நல்லா பண்ணல. நம்ம ஆடியன்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா பண்ண வச்சாங்க. அகிலேஷனுக்கு பவர் பிளே குடுறா, அகிலேஷனை டீம்ல எடுங்கடா. உண்மையாலுமே அதான் பண்ணாங்க நான் சொல்லுவேன். இப்ப பாரு, இப்ப ஊரில் பட்டேல் போய் எடுங்கன்னு இப்ப அடிச்சேன்னு வச்சுக்க, அடுத்து ஊரில் பட்டேல் வருவா 2 மேட்ச் கழிச்சு. தோனி வரலாம் சொல்றேன், அடுத்த 2 மேட்ச் ஊரில் பட்டேல் கூட வரலாம். அவன் வந்து கரெக்ஷன் பண்ண மாட்டேறான். அவனுக்கு அவன் எடுக்கிற முடிவு தான் கரெக்ட் இருக்கான், தப்பு. ஆனா அது ஆக்சுவலா ஓகே, நல்லதுதான். அகில் ஹுசேன், நூர் அகமத் 8 overs முடிச்சது ஒரு பெரிய விஷயம். ஸ்பின்னர்ஸை நம்ப ஆரம்பிச்சிருக்கான். இதை கண்டினியூ பண்ணா வின் பண்ணலாம். ஓகே, இதுலதான் உனக்கு ஏதாவது பவுலிங் மாற்றம் பண்ண வேண்டியது இருக்கா சிஎஸ்கேல? இதே ஓகேவா? ஆகாஷ் மத்தவால், ஸ்பென்சர் ஜான்சன் எல்லாம் இருக்காங்க. ஆகாஷ் மத்தவால் வேணும்னு தோணுது. ஆகாஷ் மத்தவால் நல்லா போடுவான், இந்த இடத்துல நல்லா போடுவான். சோ இவன் சிங்க உட்கார வச்சுட்டு எட்டுலாம் மத்தவால. ஓகே, மாசா போடுறான். இல்ல 2 சேஞ்ச் தான். கார்த்திக் தூக்கிட்டு உருளி படையில சிங்க தூக்கிட்டு அவன் என்னது ஆகாஷ் மத்வால். வார்டன் ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தே அவனோட. அவன் ஒருத்தன் தான் எல்லா மேட்சும். லாஸ்ட் மேட்ச மட்டும் விட்டுறேன், மத்த எல்லா மேட்சும் உசுர கொடுத்து விளையாடுறான் அந்த பிரான்சைஸ்க்கு. என்னன்னு தெரியல. சூப்பரா பண்ணான். எவனை பேக் பண்றமோ இல்லையோ, அந்த ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ட்டுக்கு எப்படி பென் ஸ்டோக்ஸோ அந்த மாதிரி இங்க வார்டன் சூப்பரா பண்ணான்டா. மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் தான். பெஸ்ட் ஆல்ரவுண்டர். தேவைப்படுற நேரத்துல வந்து விக்கெட் எடுத்து கொடுக்குறான் அகில் ஹுசேன். இவனும் பிரேக் த்ரூ கொடுக்குறான் மிடில் ஓவர்ஸ்ல வந்து. 2 பேரும் சூப்பர். இந்த ஓவர்ஸ் 4 பேரையும் மாத்தவே கூடாது. 4 பேரா? நூறு. ஆமா, 4 பேர் அப்படியே கான்ஸ்டன்ட் தான். பிரிவிஸ், நூறு, அகில் ஹுசேன், வார்டன். அவன் அது இம்பாக்ட்ல வராங்களா அகில் ஹுசேன், அதனால அப்படி தெரியுது. இந்த 4 பேரை மாத்தவே கூடாது கான்ஸ்டன்டா. ஆனா நீ என்ன நினைக்கிற? அகில் ஹுசேனுக்கு பதிலா அவனும் லெப்ட் தான், பிரசாந்த் வீரும் சேம் அந்த மாதிரி ஒரு ரிஸ்ட் ஸ்பின் ஆப்ஷன் தான். ஆர்த்தடாக்ஸ் ரிஸ்ட் ஸ்பின் அந்த மாதிரி தான் போடுவாங்க. பிரசாந்த் வீர் ஏன் ட்ரை பண்ணலாமா? எப்படி? ஏன்னா நல்ல பேட்டிங் பண்ண கடைசி மேட்ச். ஆமா, ஒரு பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கும், நல்லா டீசென்டா ஆடுவாப்ல. 30 balls 45 runs கண்டிப்பா அடிப்பா. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கிடைக்கும். பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு. எம்ஐ பேட்டிங். ஆமா, பிரசாந்த் கண்டிப்பா எடுத்து வரலாம், யூஸ் ஆவாப்ல. இதுக்கு மேல என்ன பேசுறது? பாவம் எம்ஐ. ஆனா
உண்மையாலுமே ஒரு ஒரு பெரிய ஹியூமிலியேஷன் டிரைவ் வேன் கடையில இந்த மாதிரி எல்லாம் தோத்துருப்பாங்களான்னு தெரியல எனக்கு. ஒரு ஓஜி ஒரு ஸ்டாக். அடினா அடி இல்ல, எந்திரிக்க கூடாத மாதிரி ஒரு அடின்னு நினைக்கிறேன் இது. உண்மையாலுமே ஓஜி இஸ் பேக் தான். சிஎஸ்கே ஹேட்ஸ் ஆஃப் டு சிஎஸ்கே. பாப்போம் அவங்க இன்னும் பிளே ஆஃப்ல இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு இன்னும் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா நிறைய மேட்சஸ் வருது. எனக்கு தெரிஞ்ச எல்எஸ்ஜி மட்டும் தான் ஈஸியா வின் பண்ண முடியுற மாதிரி இருக்கு. பேலன்ஸ் ரெண்டு ஜிடி, ஜிடி, எல்எஸ்ஜி, எஸ்ஆர்ஹெச். ரெண்டு ஜிடி. ஆமா எஸ்ஆர்ஹெச் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் ரிவெஞ்ச் எடுப்பீங்களா இல்ல எம்ஐ உங்களை ரிவெஞ்ச் எடுப்பாங்களா? சாய் சுதர்சன் அடிப்பாரா அவ கூட? சென்னையில சாய் சுதர்சன் அடிப்பாரா அகேன்ஸ்ட் ஜிடி? இதெல்லாம் பார்க்கணும். சிஎஸ்கே ஆனா ஆன் த ட்ராக் டு பிளே ஆஃப். கன்ஃபார்ம் ஒரு பிளே ஆஃப் ரேஸ்ல இருக்காங்க. கண்டிப்பா வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு டாப் 6ல ஜிடி, சிஎஸ்கே அவங்க தான். ஆமா ஜிடி, சிஎஸ்கே, டிசி இவங்க 3 பேர்த்துல ஒருத்தர் தான் வருவாங்க டாப் 4க்கு. வேற ஆமா. யாரும் வரமாட்டாங்க. வந்தா இந்த 3ல ஒரு டீம் தான். எம்ஐல எதிர்பார்க்கவே தேவையில்லை, எதிர்பார்க்கவே வேணாம். இந்த டீமோட அவன் பிளேயர்ஸோட ஒரு ஒரு செட்டே கிடையாது அவனுக்கு, ஹார்திக் பாண்டியாவுக்கு. பிடிக்கல யாருமே அவனுக்கு ஒத்துக்க ஒரு மாட்டேது. இதாவே இருக்கு. ஆமா யாரும் ஒத்து வர மாட்டேங்குது. அது பெரிய ஒரு கன்சர்னா இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இந்த மாதிரி பவுலிங் லைன் எங்கடா கிடைக்கும்? 3 பேர் நல்ல பவுலர்ஸ்டா. ஹார்திக் பேட்டிங் பாண்டியா, பும்ரா. இந்த மாதிரி பேட்டிங் கிடைக்கும். என்ன சொல்றதுன்னே தெரியல. குண்டண்டிக்காக்கு ஒரு லாஸ் தான். அது லாஸ்ட் மேட்ச் விளையாண்டாரு. நம்ம எதுவும் சொல்லக்கூடாது குண்டண்டிக்காக. டேனிஷ் மலைவர் ஒரு யங்ஸ்டரு. ஓகே, இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம். எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாம் ப்ரெஷர் மேட்ச் தான். இந்த மேட்ச்ல ப்ரெஷர் தான். நான் என்ன கேளுனா அதுக்கப்புறம் மொத்தம் ஏன்னா ஸ்கை இருக்கான், ரோஹித் சர்மா திலகர்மா இருக்கான், ஹர்திக் பாண்டியா இருக்கான், ரூத்தர்ஃபோர்ட் இருக்கான். இவங்க 4 பேர் வச்சு ஒரு டூர்னமெண்ட் சேஸ் பண்ண முடியும்னா இதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் என்ன நினைக்கிறேன், பழைய டீம்ல எப்படி இறக்குவாங்க ஸ்கைய நம்பர் 3லயே இறக்கிடுவாங்க. இந்த டைம் நம்பர் 4 நம்பர் 5 இறக்குறாங்க. நம்பர் 3ல இறக்கு, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல இறக்குன்ற. நானும் மாத்திட்டேன். ஸ்குவாட மாத்தும் போதுதான் டீம் தோக்குது. ஆமா ஸ்குவாட் மாத்தும் போதுதான் டீம் தோக்குது. இப்படியே வை. அந்த பையன் பவர் பிளேல போட்டிருக்கலாம்டா. அவன் கோட்டா முடிச்சிருக்கலாம். அவன் போட்டதே 30 ரன் ஓவர்றா. அவன் 2 ஓவர் போட்டதே 30 ரன்டா. என்னதான் டீம் காம்பினேஷன் கொண்டு வராங்கன்னு தெரியல. அதுவும் டெத் ஓவர்ஸ்ல தராங்க. சஞ்சு சாம்சன் ஆன் த ஃபார்ம்ல இருக்கும், டெத் ஓவர்ஸ்ல தரான். ஒரு செம 100 கடைசியில. இல்ல சஞ்சு சாம்சன் கடைசி 12 பால் நிக்கல. பேட்டிங் பால் 2 பால் போட்டு பும்ரா 230 வந்திருக்கும். ஆமா அவரு சஞ்சு சாம்சன் இருந்தா 230 வந்திருக்கும். பும்ரா ஒரு பெர்ஃபெக்டா 2 ஓவர்ஸ் நல்லா டெத்ல நெயில் பண்ணாரு ஓவர்ஸ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ட்ராக் தான் 6-4. சஞ்சு சாம்சன் 2 செஞ்சுரி. சென்னை டீமுக்கு 2 செஞ்சுரி அடிச்ச பிளேயர்ல இவரும் வந்துட்டாரு. இது கண்டினியூ ஆகுமா ஆகாதா? சென்னையில வந்தான். ஆமா இது கண்டினியூ ஆகுமா ஆகாதா? இன்னொரு 3 மேட்ச் கழிச்சு அடிப்பாரு 100. இன்னும் 2 மேட்ச் கழிச்சு அடிப்பாரு 100 நான் நம்புறேன். ஆமா இன்னும் 2 மேட்ச் கழிச்சு கண்டிப்பா 100 எடுத்துருவாரு. அவர் மேல நீங்க கரெக்டா ட்ரீம் கேப்னா கூட போடலாம். நம்பிக்கை இருக்கு. ருத்ராஜ் ஃபார்ம் பத்தி என்ன நினைக்கிறேன்? எனக்கு ஒரு உடன்பாடே கிடையாது. இன்னைக்கு கரெக்டா பேட்ல பட்டுச்சு, டைம் ஆச்சு. பட் ஆனா மிஸ் டைம். அது கொஞ்சம் ஸ்பின் அடிக்க பார்த்து மிஸ் டைம் ஆயிடுச்சு. என்ன ஆகுதுன்னா ருத்ராஜுக்கு இப்ப ருத்ராஜ் ஒரிஜினல் கேம் வர மாட்டாரு. அதை தாண்டி அடிச்சாருன்னு பார்க்கும்போது அவர் தப்பா அவுட் பண்ணாரு. சொல்றேன் ருத்ராஜ் இப்ப நல்ல பிளேயர் தான். இப்ப 2 டச்சில் இல்லை அவ்வளவுதான். யோசிச்சு பாரு, ருத்ராஜ் கோலி மாதிரி பிளேயர் தான். 4 அடிச்சு கடைசி எடுத்து போற மாதிரி அடிக்கிற பிளேயர். ஸோ ருத்ராஜ் ஒரிஜினல் கேம் ஆடினா கண்டிப்பா ருத்ராஜ் நல்லா ஆடுவாரு. ருத்ராஜ் ஒரிஜினல் கேம் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அடிச்சாடக்கூடாது. நீங்க உங்க கேம் ஆட சொன்னா கரெக்டா ஆடுவாரு. ஆனா அதுக்கு மத்த பிளேயர் சப்போர்ட் பண்ணணும்ல. மத்த பிளேயர்ஸ் இந்த மாதிரி அவுட் ஆயிட்டு வந்தா அது எப்படி? அதுதான் பிரச்சனை. ரெஸ்பான்சிபிலிட்டி சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா ருத்ராஜ் நின்று கடைசியா எடுத்துட்டு போவாரு. ருத்ராஜ் நல்ல பிளேயர். ஷாட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா ஆடுற பிளேயர், கிளாஸ் பிளேயர். இந்த சீசன் இந்த 7 மேட்ச்லயே அவர் அடிச்சது 2 6 தான். இன்னும் 7 மேட்ச் இருக்குல்ல, பாத்துக்கலாம். ரொம்ப ஒரு கன்சர்ன் தான். என்ன அடுத்த 7 மேட்சுக்கு ஒரு 2 6ஆ? அடுத்த 7 மேட்ச் கண்டிப்பா ஒரு 350 ரன் அடிப்பாரு. மேட்ச் 50 அடிச்சா கூட 350 வந்துடும். இந்த ஸ்குவாடு ஓகே தான்டா. இது கார்த்திக் சர்மா மட்டும் தூக்கி தோனி கொண்டாந்து இறக்குனாலே பர்ஃபெக்ட் அந்த டீம். சரி எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. எல்லாம் பக்காவா இருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஒரு ஓவர் குர்ஜத் சிங் வச்சு போட்டுக்கலாம், கம்போஜை வச்சுக்கலாம். முகேஷ் சௌத்ரி வந்து கடைசி ஓவர்ல கொடுத்துருக்கணும். இந்த 4th ஓவர் கொடுத்ததே ஒரு பெரிய தப்பு. கடைசி ஓவர்ல வச்சுக்கலாம். ஆனா கண்டினியூஸா கொடுத்தாது கன்ஃபார்ம் இது ஒரு எப்படி சொல்றது,
நமக்கே தெரியும் போறேன். நான் போறமே நினைச்சேன், அவ்வளவுதான் அடி வாங்கிடுவான் அப்படின்னு நினைச்சேன் நான். ஒரு ட்ரை தான் போக, ஏன்னா ட்ரை பண்ண தப்பு இல்லை, ஏன்னா ஓகே ஓகே, ஆமா. நம்பிக்கை இருந்துச்சு. மேட்சே முடிஞ்சு அந்த ஓவர்ல மேட்ச் முடிஞ்சு. பெரிய ஆட்ஸ் ஆப்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து இருக்கான். கீப்பிங் நல்லா பண்ணிருக்காரு. கேட்ச் செம்ம கேட்ச், அது டக்குன்னு எட்ஜ், அது நல்ல கேட்ச் தான். கடைசியில ஒரு கேட்ச் பிடிச்சாரு, அதுவும் நல்ல கேட்ச் தான். இந்த இந்த மேட்சோட கிரெடிட்ஸ் யாருக்கு கொடுக்கலான் இருக்க? அகில் ஹுசைனுக்கா சஞ்சு சாம்சனுக்கா? அகில் ஹுசைன் கொடுப்பேன். அகில் ஹுசைன் மெயின் விக்கெட் எடுத்தாரு. கேம் சேஞ்சிங் அகில் ஹுசைன் தான். சஞ்சு மேட்ச் அகில் ஹுசைன் நல்லா மடக்கி அப்படியே கிரஷ் பண்ணிட்டு 6 ஓவர் 30 ரன் பவர் பிளேல 2 பேரும் மாத்தி மாத்தி முறுக்கி எடுத்துட்டானுங்க. அந்த பவர் பிளேல மேட்ச் முடிஞ்சு. ஆக்சுவலா அந்த பவர் பிளேல முடிஞ்சு. நான் அதே பிக்ஸ் பண்ணிட்டேன். நமன் தீரெல்லாம் செம ஃபார்ம்ல இருந்தா அவனையும் விக்கெட் எடுத்து சூப்பரா ஒரு மேட்ச் கம்பேக். உண்மையாலுமே இந்த மாதிரி மேட்ச் எதிர்பார்த்தேனே. டாமினேட்னா இதான் டாமினேட், இப்படிதான் பண்ணு. இதான் ஓஜி சிஎஸ்கே. இப்ப வேணா சொல்லிக்கலாம் ஓஜி இஸ் பேக்னு சொல்லிக்கலாம் நீங்க. ஓஜி இஸ் பேக் டி. ஆமா, சரி ஓகே கைஸ், பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு சண்டே கன்ஃபார்ம் எம்ஐ ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்னு தான் தோணுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கு ஜிடி வர்சஸ் ஆர்சிபி அதோட ப்ரிவியூ கண்டினியூ பாப்பீங்க. அது ரிவ்யூ போடுவோம், ப்ரிவியூ போடுவோம் நாங்க. இப்போதைக்கு ஐ எம் ஷைனிங் ஆஃப். மோகன் அண்ட் இஸ் விஜய். இந்த சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நம்பிதான் சேனல்ல ஓபன் பண்ணிருக்கோம். காப்பாத்துக்க மக்களே. ஒரு கொஞ்ச நாளா லிட்டில் பிஸிஸா இருந்தோம், அதனால வீடியோ போட முடியல எங்களால. இனிமே கண்டிப்பா ரெகுலரா வந்துரும். ஓகே கைஸ், சப்போர்ட் பண்ணுங்க, உங்களை நம்பிதான் இருக்கோம். டாடா பாய். வெற்றி நமது.